ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவாவை MySQL டேட்டாபேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, JDBC டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஆன்லைன்லேருந்து. ஸோ இன்ஸ்டால் பண்ணி இந்த வச்சுருக்கேன்னா MySQL கனெக்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்ன ப்ராஜெக்ட்னா ஜாவா ப்ராஜெக்ட், நியூ ஜாவா ப்ராஜெக்ட். ஓகே, ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா JDBC அப்படின்னே கொடுத்துக்கிறேன். JDBC CSC அப்படின்னு கொடுத்துக்கிறேன். JDBC CSC அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜாவாவோட MySQL கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு கனெக்டர் இன்டர்மீடியட் பர்சன் தேவை. அந்த பர்சன் தான் வந்து ஜார் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவா ஆர்ச்சிவ் ஃபைலு. அதை வந்து ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பாத்தில் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை என்டர் கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட் என்னென்னா, ஜார் ஃபைல் நமக்கு ஒரு கனெக்டர் தேவை. அந்த கனெக்டரை வந்து லைப்ரரியில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து நார்மலாக ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி ரைட் பண்ணுவோம், நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு கிளாஸ் வேணும். கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம இன்னொரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் சில ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு பேசிக் கிளாஸ் வேணும். வந்து இந்த ஒரு நிமிஷம், கிளாஸ் JDBC CSC சோர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. பேக்கேஜ் வந்து JDBC CSC. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய கிளாஸ் நேம் நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டெமோன்னு கொடுக்குறேன். டெமோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்கேஜஸ். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஜாவாவில் என்னென்னலாம் செட்டப் பண்ணுமோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுமா. ஸோ என்னோட MySQL ஒர்க் பெஞ்சில் நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். அது என்னென்னா, ஓகே, டெமோன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, லெட்ஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. நான் வந்து இந்த டெமோங்கிற லெட்ஸுங்கிற டேட்டா பேஸை தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் இதுதான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலைன்னா ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, MySQL ஒர்க் பெஞ்சில் டேட்டா பேஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4-5 ஸ்டெப் தான் மொத்தமாகவே இது கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ஜாவாவை டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோன்னா எனக்கு 3 ரெக்யர்மெண்ட் தேவை. ஒன்று என்னென்னா ஸ்ட்ரிங் URL. இதுக்குள்ளே நம்ம ஒரு URL எழுதணும். அது என்னங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் யூசர் நேம். அடுத்தது ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். ஓகே, எனக்கு இந்த 3 விஷயம் தான் தேவை. இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நான் கனெக்டே பண்ண போகிறேன். ஓகே, URL அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜாவாவை வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் ஒர்க் ஆகுமா, அந்த எந்த போர்ட்டு அது API வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு URL எழுதணும். அது என்ன URL அப்படின்னா JDBC :MySQL / உங்களோட லோக்கல் ஹாஸ்ட். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 3306 அந்த போர்ட்டில் தான் எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு நான் எழுத போகிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு இங்கே வந்து நான் என்ன டேட்டா பேஸில் ஒர்க் பண்ண போகிறேன்னா லெட்ஸுங்கிற டேட்டா பேஸில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸுங்கிற டேட்டா பேஸ் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லெட்ஸ் டேட்டா பேஸ் நேம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் யூசர் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. யூசர் நேம்ங்கிறதுல என்னென்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு MySQL ஒர்க் பெஞ்சுக்குள்ளே உள்ளே போனோடனே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து ரூட்டுங்கிறது தான் வந்து யூசர் நேமாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ண தெரியுமா, இப்போ பாருங்களேன், ஒர்க் பெஞ்ச். இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணுறேன் லோக்கல் ஹாஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. இந்த யூசர் வந்து எனக்கு ரூட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோட யூசர் நேமு. ஸோ அந்த யூசர் நேமை தான் வந்து நான் இங்கே எழுதிக்க போகிறேன். ரூட்டுங்கிறது எனக்கு யூசர் நேம். பாஸ்வேர்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ ஒரு பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் உள்ளே போவீங்க MySQLக்குள்ளே. ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் நான் வந்து என்னோட இதில் எந்த பாஸ்வேர்டுமே யூஸ் பண்ணல. ஏன்னா நான் மட்டும் தான் என்னோட லேப்டாப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எந்த பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணுறதுனால அது எம்டியாகவே விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணுறோம், அது வந்து சக்ஸஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்து எழுதுகிறேன். ட்ரையில் வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து கேட்ச்
CATCH கேட்ச்ல எக்ஸெப்ஷன் EXCEPTI எக்ஸெப்ஷன் E. ஓகே, ட்ரை கேட்ச் பிளாக் எழுதியாச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ட்ரையில் ஃபஸ்ட் நான் என்ன எழுதுறேன்னா, இப்போ எனக்கு வந்து கனெக்ஷன் சக்ஸஸ்னு வந்துடுச்சுன்னா கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்னு பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட் நான் அதை எழுதிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் CONNECTION கனெக்ஷன் இஸ் CCES கனெக்ஷன் இஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறதே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். சப்போஸ் எனக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும், கனெக்ஷன் வந்து எரர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ அதுக்காக சிஸ்டம் டாட் ரெட் டாட் பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணோம், எனக்கு எரர் மெசேஜோட ஃபஸ்ட் நான் எரர் மெசேஜ்னே பிரிண்ட் பண்ணிடுறேன். ERROR எரர் மெசேஜ். ஓகே, எரர் மெசேஜ் MSGனே வச்சுக்கிறேன். MSG எரர் மெசேஜ். அது கூட எனக்கு என்ன சேர்த்து பிரிண்ட் ஆகணும், எரர் மெசேஜோட என்ன எரருங்கிறது பிரிண்ட் ஆகணுமா. ஸோ E டாட் கெட் மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து எனக்கு எரர் மெசேஜ் வந்தால் இது எரர்னு பிரிண்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு கனெக்ஷன் வரணும். ஸோ ஓகே, இந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஏதாச்சும் ஒரு லைன் எழுதணும்ல. எப்படிடா நீ கனெக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MySQLலேருந்து ஜாவா கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன்னே ஒரு நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்கு ஃப்ளோட்டுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கனெக்ஷன்னே ஒரு இது வேரியபிள் இருக்குது, டேட்டா டைப் இருக்குது. கனெக்ஷன் கனெக்ட் ஈக்குவல் டு இப்போ தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் எழுத போகிறோம். என்னன்னா டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறது தான். அது டிரைவர் மேனேஜர், இது வந்து ஒரு API தான். டிரைவர் மேனேஜர் டாட் என்ன பண்ண போகிறேன், கெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கனெக்ஷன் இதுக்குள்ளே நான் எதெல்லாம் வச்சு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு URL, நெக்ஸ்ட்டு யூசர் நேம், அடுத்தது பாஸ்வேர்ட். இதை வச்சு தான் நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு எரர் காட்டுது. எதனால் எரர் காட்டுதுன்னா, இப்போ வந்து இங்கே நார்மலாக வந்து ஒரு அரே இருக்குது, அரே லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரே லிஸ்ட்டில் ஜாவாவில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே இம்போர்ட்டுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவோம் தெரியுமா. அந்த இம்போர்ட்டுன்னு ஸ்டேட்மெண்ட் போட்டால் தான் அந்த இம்போர்ட்டுக்குள்ளே தான் இந்த எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே நம்ம போடலை. அதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ இங்கே என்ன எரர் காட்டுதுன்னு பார்த்தா எனக்கு ஓகே இம்போர்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது போடலை. ஸோ அதை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் SQL கனெக்ஷன். இப்போ வந்து எனக்கு இந்த எரர் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு எரர் கார்டு. இது என்னது, இங்கேயும் நான் வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு இங்கே இம்போர்ட்டுங்கிறது வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். கனெக்ஷன் இஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. சப்போஸ் இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகுது எப்படின்னா, நான் வந்து இங்கே டேட்டாபேஸ் நேம் வந்து தப்பாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ்ன்னு கொடுக்குறது பதிலாக லெஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு எரர் மெசேஜ் வருது. என்ன எரர்னா, டேட்டாபேஸ் லெஸ்னே ஒன்று இல்லை, அன்நோன் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வருதா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ட்ரை கேட்ச் பேக்கில் வந்து எழுதுனது. என்ன எரர் வருது எனக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.